நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான செட்டிங். இந்த செட்டிங் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸை நம்ம மறைச்சி வைக்கணும். லாக் பண்ணிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியும் பயன்படுத்திடுறாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக மறைச்சி வைக்கிறது எப்படி? உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி இந்த டிஃபால்ட் செட்டிங் இருக்கும். இல்லாதவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு இன்னொரு செட்டிங்கும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் இன்ஜினியர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆப்ஸை நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறீங்க. பட் அது எப்படியோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ பார்த்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடுறாங்க. இப்படி ஒரு ஆப் இங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிடுறாங்க. இல்லைனா உங்கள்கிட்ட அனுமதியை வாங்கி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடுறாங்க. பட் உங்கள் ஃபோனில் இந்த ஆப் இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஹைட் பண்ணியே வச்சுருக்கணும். ஒருவேளை உங்கள் ஃபோனில் இந்த செட்டிங்ஸ் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன். மெயினான வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம் வித்தவுட் வேஸ்டிங் டைம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ப்ரைவசி ஆப்பை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் அந்த செட்டிங் இருந்துச்சுன்னா டேரெக்டாக பண்ணிக்கோங்க. தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை இந்த செட்டிங் உங்கள் ஃபோனில் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது மொபைலை பயன்படுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களையும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போவோம். இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா, கீழேருந்து ஸ்வைப் அப் பண்ணுங்கள். அப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஹைட் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் எந்த ஆப்பை நீங்கள் ஹைட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஹைட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்கள் ஃபேஸ்புக், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல ரைட் மார்க் வந்துடும். கீழே டன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடுவோம். ஸோ போயாச்சு. போனதுக்கப்புறம் இப்போ அந்த ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. பட் உங்கள் ஃபோனில் இந்த ஆப் இருக்கா அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரியாது. 2 வழிகளில் நீங்கள் அந்த ஆப்பை சர்ச் பண்ணலாம், உள்ளே போயிடலாம். ஒன்று கூகுளோட சர்ச் விட்ஜெட், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா, இது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் ஸ்வைப் அப் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட சர்ச் விட்ஜெட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டேப் பண்ணி இதில் ஃபேஸ்புக் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, இதாங்க போயிட்டு இந்த இடத்துல ஆப் டீட்டெயில்ஸ் இன் ஸ்டோர் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணி டைரெக்டாக ஹைட் பண்ண ஆப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். இந்த மாதிரி சரி, உங்கள் வீடியோவை நான் பார்த்தேன் எப்படி ஆப்ஸை ஹைட் பண்ணுறது. பட் இந்த செட்டிங் என்னுடைய ஃபோனில் இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அதுக்கு இன்னொரு சிறந்த வழி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கூகுளோட ப்ளே ஸ்டோர் போங்க. போயிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர்னு டைப் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் ஃபட்டாஃபட் டைப் பண்ணுங்க. லான்ச்சர், சரிங்களா, லான்ச்சர் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி என்னுடைய ஃபோனில் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் ஃபோனில் இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபட்டாஃபட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணுன்னா கெட் ஸ்டார்டட் டைரக்ட். ஓகே, சரிங்களா, while using the hello, சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், பிங் டெய்லி வால்பேப்பர், கரண்ட் வால்பேப்பரே இருக்கட்டும், கண்டினியூ. ஸோ இது தேவையில்லை, ஸ்கிப் கொடுத்துடலாம். கஸ்டமைஸ் பண்ணோம்னா கண்டினியூ கொடுத்துடலாம். ஆல்வேஸ் அலோ மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் டு கிரியேட் விட்ஜெட்ஸ் அண்ட் அக்சஸ் தேர். ஓகே, கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ லேட்டர், சரிங்களா, பாருங்க மைக்ரோசாஃப்ட், வாவ் செமையா இருக்குல்ல. செட் மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் as your default. ஓகே பண்ணிட்டோம். சரிங்களா, மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் டிஃபால்ட்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, சாம்சங்கோட One UI இன்டர்ஃபேஸை விட இது கொஞ்சம் குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னுடைய மொபைல் சாம்சங் மொபைல். உங்களுடைய மொபைல் எந்த மொபைலோ அதுக்கு தகுந்தபடி செட்டிங்ஸ் இருக்கும். ஒருவேளை இந்த செட்டிங்ஸ் அங்கே இல்லைன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் லான்ச்சரை பயன்படுத்தலாம். இப்போ எப்படி ஹைட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டேன். என்னுடைய ஃபோன் முழுக்க மைக்ரோசாஃப்ட் லான்ச்சரில் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ வழக்கம் போல் கீழே இருந்து மேலே ஸ்வைப் அப் பண்ணுறேன். பண்ணோடனே டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் ஹிடன் ஆப்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ ஹைட் ஆப்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. வாவ் பாருங்க, செலக்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு சின்ன முட்டை, வெள்ளை முட்டையா இருக்கு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், கூகுளோட குரோம் ப்ரௌசரை செலக்ட் பண்றேன். ரைட் மார்க் வந்துச்சு, மேலே டன் கொடுத்துருங்க. அவ்வளவுதான், ஹைட் ஆப் கீழே கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு, டன் கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் போயிருங்க. இப்போ மொத்தமாக பேக்கில் போயிருங்க.
நான் முன்னாடி ஒரு செட்டிங் காமிச்சேன், அதாவது ஃபோனோட டிஃபால்ட் செட்டிங்ஸில் ஹைட் ஆப்ஸை எப்படி வந்து நம்ம சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் கூகுள் சர்ச் விட்ஜெட், அப்புறம் ஃபேஸ்புக், இந்த மாதிரி மறுபடியும் பேக்கில் போங்க, மறுபடியும் கீழே இருந்து ஸ்வைப் அப் பண்ணுங்க. இந்த இடத்துல மறுபடியும் அலோ கொடுங்க. அலோ கொடுத்துட்டு நான் கூகுளோட குரோம் ப்ரௌசர் தான் இது பண்ணேன். இந்த மாதிரி குரோம் டிஸ்பிளே ஆகுதான் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா, இந்த வந்துச்சு பார்த்தீங்களா குரோம், இதை தான் நான் ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் மூலியமா நீங்கள் அதை மறுபடியும் பயன்படுத்த முடியும். சரி, ஹைட் பண்ணிட்டேன். மறுபடியும் டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் ஹிடன் ஆப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோம் வந்து ஹைட் பண்ணியிருந்தீங்க, பக்கத்தில் அன்ஹைடன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அவ்வளவுதான், போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 2 வழிகளில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பிரைவசி ஆப்பை வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை அமர ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த செட்டிங் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த செட்டிங் கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தியிருப்பீங்க. பட் ஒரு ஸ்டெப் கூடுதலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த செட்டிங் இல்லைன்னா அதுக்கு உண்டான ஆப்ஷனே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அதோட பலனை அனுபவிக்கட்டும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கில் ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.